பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? புதிய இராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர்? அயோத்திதாசர். பொறுத்துக. 3, 4, 1, 2. இந்து சமய அறநிலையச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆகும். 1926. பின்வருவனவற்றை பொறுத்துக. 3, 4, 2, 1. பின்வருவனவற்றை காலவரிசைப்படி வரிசைப்படுத்தவும். 1, 2, 4, 3. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கல்வி என்பது ஒரு இரண்டும். தமிழ்நாடு அரசு எதை உருவாக்குவதாக அறிவித்தது? சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது? பிரிவு 21-A. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளைக் கொண்ட மாவட்டம்? தர்மபுரி. தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? 24,684. தமிழகத்தின் கனவு. தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை. அவை இவற்றை பாதிக்காமல். மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. ரோரிசெர்ட். வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அடிமை. உங்கள் பதில்களை கமெண்டில் பதிவு செய்யவும்.